Hi, welcome back to Tamil AI Hub. இந்த வீடியோவில் அஃப்கோர்ஸ் ஜெமினி 2.5 ஃப்ளாஷ் இமேஜ் மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ஒர்க்கிங் மாடல் என்னன்னு பார்ப்போம். ஏன்னா இது ஒரு ரீசனிங் மாடல். இமேஜஸை எடிட் பண்ண இந்த ரீசனிங் மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்புறமா ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணுவோம். ஒரு ட்ரை ஆன் அவுட்ஃபிட் ஆப்பை க்ரியேட் பண்ணலாம் இந்த ஃப்ளாஷ் மாடலை பயன்படுத்தி. நானோ பனானான்னு இத்தனை நாளாக இருந்த மாடல் இப்போ கூகுள் அவங்க மாடல்னு அதை கிளைம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாடலில் என்னென்ன டெக்னிக்கலாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இந்த மாடல் இப்போ கூகுள் ஏஐ ஸ்டுடியோ, ஜெமினி ஆப்ஸ் அண்ட் வேர்டெக்ஸ் ஏஐயில் அவைலபிளாக இருக்குது. கூடி சீக்கிரம் இன்னும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் இது அவைலபிளாக இருக்கும். அப்புறம் இந்த மாடல் ஒரு மல்டி மாடல் தான். இந்த மாடலில் அட்வான்ஸ் ரீசனிங் இருக்குது. இது உங்கள் ப்ராம்ப்ட் எடுத்து அப்படியே இமேஜஸாக மாற்றாது. இது நீங்கள் கொடுத்த இமேஜில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கும். அடுத்து உங்கள் ப்ராம்ப்டில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கும். அப்புறம் தான் என்ன பண்ணலாம்னு ரீசன் அவுட் பண்ணும். இப்போ நீங்கள் இந்த மாடலில் நீங்கள் சாதாரண ஒரு இங்கிலீஷ் கான்வர்சேஷன்லேயே இமேஜஸை எடிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த மாடலை நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. எடிட்டிங்கில் படம் காமிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கேரக்டர் கன்சிஸ்டன்சி, கலர் கன்சிஸ்டன்சி, ஆப்ஜெக்ட் கன்சிஸ்டன்சி, சீன் கன்சிஸ்டன்சி, லேஅவுட் கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மாடல் பெஞ்ச்மார்க்ஸ்லேயும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. டாப்பில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இமேஜ் எடிட்டிங் மாடல்ஸ்லேயே இதுதான் இப்போதைக்கு த டாப் மாடல். பெஞ்ச்மார்க்ஸில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. இந்த பெஞ்ச்மார்க்ஸை பற்றியும் நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாடலில் மெயினாக என்னென்னா நீங்கள் ஃப்ரீயாக இமேஜஸை எடிட் பண்ணலாம், ஜென்ரேட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃப்ரீ இமேஜஸை ஜென்ரேட் பண்ணலாம்னு கூகுள் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் எக்ஸ்பிளிசிட்டாக பப்ளிஷ் பண்ணலை. அப்புறம் ஜென்ரேட் பண்ண இல்லை எடிட் பண்ண ஃப்ரீ இமேஜஸை நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஹார்ம்ஃபுல் இல்லீகல் பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணாதீங்க. கண்டென்ட்ஸை ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாடலில் ஒரு இன்விசிபிள் ஸ்லிந்த் ஐடி வாட்டர் மார்க் யூஸ் பண்ணுறாங்க. அந்த வாட்டர் மார்க்கை எல்லா ஜென்ரேட் பண்ண இமேஜஸ்லேயும் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் மிச்ச கதையெல்லாம் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒர்க்கிங் மாடலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாடலோட யூனிக் ஃபீச்சர்னு என்னன்னா, இந்த மாடலில் ஒரு எம்ஓஇ டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரை தான் பயன்படுத்துகிறாங்க இமேஜஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் இமேஜஸை எடிட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த கூகுள் ஜெமினி 2.5 ஃப்ளாஷ் இமேஜ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். சிம்பிளாக ஒரு இமேஜையும் ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்டையும் வச்சு இமேஜஸை எப்படி எடிட் பண்ணுதுன்னு பார்ப்போம். அதுவும் ஈஸியாக இந்த ஃப்ளோ சார்ட் மூலியமாக. இந்த ஃப்ளோ சார்ட்டில் 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி கூகுள் ஏஐ ஸ்டுடியோவுக்கு போய் சாட்டில் போய் ஜெமினி 2.5 ஃப்ளாஷ் இமேஜ் ப்ரிவியூ மாடலை செலக்ட் பண்ணலாம். இதுதான் அந்த மாடல். ஜூம் பண்ணிக்கிறேன். இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் நானோ பனானா, ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் இமேஜ் ஜென்ரேட்டர் அண்ட் எடிட்டிங் மாடல். இந்த மாடலை இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடிட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு இமேஜை அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்டை கொடுக்கலாம். ஆட் அ ரெட் கார் நியர் த ட்ரீன்னு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். இப்போ நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜையும் என்ன எடிட் பண்ணணும்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்டையும் கொடுத்தாச்சு. இதுதான் ஸ்டெப் 1. இப்போ இந்த மாடல் அடுத்தது என்ன பண்ணும்னா ஸ்டெப் 2, டோக்கனைசர். இப்போ இந்த இன்புட் ஜெமினிக்கு நேரடியாக போகாது. முதல்ல டோக்கனைசருக்கு போகும். டோக்கனைசர் டெக்ஸ்ட்டை ஸ்மால் பீசஸாக, அதாவது டோக்கன்ஸாக பிரிக்கும். அப்புறம் இமேஜஸை டோக்கன்ஸாக பிரித்து வெக்டார் டோக்கன்ஸாக கன்வெர்ட் பண்ணும். இப்போ இதனால் டெக்ஸ்ட்டும் இமேஜும் ரெண்டுமே ஒரே மாதிரி டோக்கன்ஸாக ரெப்ரசன்ட் ஆகும். இப்போ அடுத்து ஸ்டெப் 3. இதுதான் ஜெமினியோட டிரான்ஸ்ஃபார்மர். இதுதான் கோர் பிரெயின் ஆஃப் த மாடல். இதில் என்ன நடக்குதுன்னா, டெக்ஸ்ட் டோக்கனும் இமேஜ் டோக்கனும் ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம ப்ராம்ப்டில் கொடுத்த ரெட் கார்னு டெக்ஸ்ட் டோக்கன், அப்புறம் அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கிற இமேஜ் டோக்கனோட கனெக்ட் ஆகும். இதுதான் மல்டி மாடல் ஃபியூஷன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே இந்த எம்ஓஇயோட ஒர்க்கிங்கை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபியூஷன் தான் சிமாண்டிக் மேப்பை உருவாக்குது. இப்போ இந்த சிமாண்டிக் மேப் தான் ஸ்டெப் 4. அதாவது இந்த ஃபியூஸ்டு சிமாண்டிக் மேப் ஒரு விஷுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் இல்லாட்டி ஒரு விஷுவல் ப்ளூ பிரிண்ட்னு வச்சுக்கலாம்.
இப்போ இது எக்ஸாக்டாக என்னன்னு சொல்லணும்னா, ஒரு இமேஜில் எந்த ஆப்ஜெக்ட்ஸ் எங்கே இருக்கணும், எந்த கலர் எந்த டெக்ஸ்சர் வேணும், எந்த சீனை எப்படி பிளேஸ் பண்ணணும்னு சொல்கிறது தான் இந்த சிமேண்டிக் மேப். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா இமேஜ் டோக்கன்ஸ். இப்போ ஜெமினி டிரான்ஸ்ஃபார்மர் வந்த ஃபியூஸ்டு சிமேண்டிக் மேப்பை டீகோட் செஞ்சு புது இமேஜ் டோக்கன்ஸாக ஜென்ரேட் பண்ணும். இந்த இமேஜ் டோக்கன்ஸ் ஒரு கம்ப்ரஸ்டு கோடு மாதிரி இருக்கும். இதை இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு செட்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்டெப் 6 டீகோடிங். இப்போ இந்த கம்ப்ரஸ்ட் இமேஜ் டோக்கன்ஸ் இந்த டீகோடருக்குள்ளே போய் பிக்சல்ஸாக கன்வெர்ட் ஆகும். அதாவது கம்ப்ரஸ் கோடில் இருந்து பிக்சல்ஸாக கன்வெர்ட் ஆகும். அப்புறம் கடைசியாக அந்த பிக்சல்ஸ் ஒரு ஃபுல் ஹை ரெசல்யூஷன் இமேஜஸை கிரியேட் பண்ணும். அதுதான் அந்த ஃபைனல் இமேஜோட அவுட்புட்டாக தெரியுது. இப்போ இந்த ஒர்க்கிங் மாடல் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கூகுள் ஏஐ ஸ்டுடியோக்கு போய்க்கலாம். இப்போ இந்த ப்ராம்ப்டை என்டர் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ரெட் காரை இந்த ட்ரீஸ்க்கு நடுவில் நல்லாவே ஆட் பண்ணியிருக்கு. இந்த இமேஜ் எடிட்டிங் மாடல் நல்லாவே சூப்பராக வேலை செய்யுது. இது வரைக்கும் நிறைய டெக்னாலஜிஸில் இந்த இமேஜ் எடிட்டிங் மாடல்ஸை நான் பார்த்துருக்கேன். ஏன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன குவென் இமேஜ் எடிட் மாடலை கூட பார்த்துருக்கோம். பட் இந்த ரீசனிங் இமேஜ் எடிட் மாடல் ரொம்ப ஃபைனாக வேலை பார்க்க. இப்போ அடுத்து ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பில்டை கிளிக் பண்ணி பில்ட் ஆப்ஸ் வித் ஜெமினிக்கு போய்க்கலாம். இப்போ ஒரு ப்ராம்ப்ட் எழுதலாம். அதாவது ஒரு ரிச்சுவல் கிளாத்திங் ட்ரை ஆன் ஆப்பை தான் பில்ட் பண்ண போகிறோம். அந்த ஆப்பில் ஜஸ்ட் ஒரு கிளாத்திங் அவுட்ஃபிட்டை கொடுத்தீங்கன்னா போதும். அதை வேர் பண்ணால் அந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். பட் லிட்ரலி யூ கேன் பில்ட் வாட் எவர் ஆப் யூ வாண்ட். இப்போ நம்ம இதில் ஒரு ப்ராம்ப்ட் கொடுப்போம். இப்போ இந்த ப்ராம்ப்டில் என்ன சொல்லியிருக்கேன்னா, கிரியேட் அ விர்ச்சுவல் ட்ரை ஆன் ஆப் யூஸிங் ஜெமினி ஃப்ளாஷ் இமேஜ் மாடல். யூசர் அவங்களோட இமேஜையும் அவுட்ஃபுட் இமேஜையும் அப்லோட் பண்ணணும். இந்த ஆப் அவங்க இந்த அவுட்ஃபிட்டை வேர் பண்ணால் எப்படி இருக்கும்னு காமிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ப்ராம்ப்டை என்டர் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கோடை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்ச நேரத்தில் இது பில்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் ஆப்பை பில்ட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே 2 இமேஜஸை எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்லோட் பண்ணி பார்க்கலாம். இங்கே அந்த மாடலோட இமேஜை அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த பிக்சர் அப்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த மாடல். இங்கே அவுட்ஃபிட்டோட இமேஜ் அப்லோட் பண்ணணும். இப்போ இவருக்கு இந்த டிஷர்ட்டை மாற்றி பார்த்தா எப்படி இருக்குன்றது தான் நம்மளோட ஆப். இப்போ இந்த ட்ரை ஆன் பட்டனை கிளிக் பண்ணி பார்ப்போம். இமேஜை எப்படி எடிட் பண்ணுதுன்னு பார்ப்போம். அஃப்கோர்ஸ் நம்ம இந்த மாடலில் இந்த டிஷர்ட்டை மாற்றி பார்த்தாச்சு. இந்த டெக்ஸ்ட் கூட இதில் கரெக்டாக இருக்குது. ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த இமேஜ் எடிட்டிங் மாடல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆப்பை நீங்கள் இங்கேருந்தே கூட டிப்ளாய் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா டிப்ளாய் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஆப்பை நீங்கள் ஷேர் கூட பண்ணிக்கலாம். தேவைன்னா இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம், லோக்கலில் ரன் ஆகிற மாதிரி. திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர் ஆஃப் இமேஜ் எடிட்டிங். இது இன்னும் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் இமேஜ் எடிட்டிங்கோட ஃப்யூச்சர். இப்போ நீங்கள் கூகுள் ஏஐ ஸ்டுடியோவுக்கு போங்க. உங்களுக்கு தேவையான ஆப்ஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிங்க. இல்லை லவபிள், கர்சர், ரெப்ளிட் மாதிரி வைப் கோடிங் டூலில் கூட ஜெமினி 2.5 ஃப்ளாஷ் இமேஜ் மாடலோட ஏபிஎஸை கொடுத்து ஆப்ஸை டெவலப் பண்ண ஆரம்பிங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.